என்னதான் நீங்க டெக்னிக்கலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்க்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதுக்காக ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க, ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் ஃப்ரீ ரிசோர்சஸ் மூலமா நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் புவனேஷ் ஐடி ரிலேட்டட், செல்ஃப் டெவலப்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன எல்லா சோஷியல் மீடியாலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, நம்மளோட திங்கிங் எபிலிட்டி எப்படி இருக்கு, நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் எக்ஸாம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட மேக்ஸ், அனலிட்டிக்கல், ரீசனிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அண்ட் தென் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் வைக்கிறாங்க. ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட்ல ஒரு ஸ்கிரீனிங் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகணும், யாரெல்லாம் செலக்ட் ஆகக்கூடாது, அவங்களோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் மேஜரா எல்லா கம்பெனிஸ்லையுமே ஆப்டிடியூட் ரவுண்ட் வைக்கிறாங்க. ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் மேஜரா எல்லா கம்பெனிஸ்லயும் கேட்பாங்க. அதுல ஒரு 17ல இருந்து 20 டாபிக்ஸ் இருக்கு. அந்த ஒரு 20 டாபிக்ஸ் நீங்க படிச்சா மட்டும் போதும் உங்களால ஈஸியா ஆப்டிடியூட் கிளியர் பண்ண முடியும். ஆவரேஜ், பிளட் ரிலேஷன், ப்ராபபிலிட்டி, ஸோ ட்ரைன் அண்ட் தென் டைம் கான்செப்ட், ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இது என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே ப்ரொவைட் பண்றேன். அண்ட் தென் வெர்பல் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா மட்டும் போதும். ஸோ நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துட்டு ஒரு மூவிஸ் பார்த்தோ இல்லை புக்ஸ் படிச்சோ நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வெர்பல் கம்யூனிகேஷன் ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் முடியும். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷனை வந்துட்டு வளர்த்துக்காங்க. ஸோ அது ஆப்டிடியூட் ரவுண்டுக்கும் அஸ் வெல் உங்களோட இன்டர்வியூ கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டிடியூட் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா ரெண்டு டைப்பா படிக்கலாம். ஆஃப்லைன்லயும் படிக்கலாம், ஆன்லைன்லயும் படிக்கலாம். ஸோ ஆஃப்லைன்ல ஆர்எஸ் அகர்வாலோட புக் இருக்கு. நம்ம அப்பா அம்மா படிச்ச காலத்துல இருந்தே இந்த புக் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல எல்லா ஆப்டிடியூடுக்குமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இருந்து ஐடி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ற வரைக்கும் எல்லா ஆப்டிடியூடுக்குமே அதுல உங்களுக்கு பர்ஃபெக்டா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றேன். தென் ஆன்லைன்ல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இனிமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் எக்ஸாம்னு வந்துட்டாலே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு இன்டர்வியூ போறதுக்கு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்து எல்லா டாபிக்ஸையும் ஒன்னா எடுத்து டெய்லி ஒரு 1 hour வந்துட்டு அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஸோ எப்படி பேசிக் மேக்ஸ் இருக்கு, எப்படி நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம், எப்படி நம்ம லாஜிக்கா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே போட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேசிக்கா லைக் அங்க இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கு என்னோட பேசிக் மேக்ஸ் நாலேஜை யூஸ் பண்ணி நான் ஈஸியா கிளியர் பண்ணிட்டேன் என்னோட காலேஜ் பிளேஸ்மெண்ட் டைம்ல. யூடியூப்ல இந்த 2 சேனல் மட்டும் பாருங்க, அவங்க உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கொடுத்துருப்பாங்க ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது. கெரியர் ரைடு அப்படின்ற யூடியூப் சேனலும் freshersworld.com அப்படின்ற யூடியூப் சேனலும் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஆப்டிடியூட்னு தனியா பிளேலிஸ்டே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் என்ன மாதிரி நம்ம மேக்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரியான ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது எல்லாமே அதுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுமே ஒரு ஆப்டிடியூட் ட்ரைனர் கூட ஒரு போட்காஸ்ட் மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி வந்துட்டு நீங்க ஆப்டிடியூடுக்கு ஆன்சர் பண்ணணும், ஸோ என்னென்ன ஈஸி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம அந்த பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஜாவாபாயிண்ட்லயும் கிளாஸ்டோர்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில என்ன மாதிரியான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ், விப்ரோ, அசெஞ்சர், ஸோ இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ்ல போன வருஷம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் அஸ் வெல் ஆன்சர்ஸ் சொல்யூஷனுமே அந்த வெப்சைட்ஸ்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன், அதை நீங்க கம்பல்சரி செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜாவாபாயிண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நீங்க என்ன படிக்கணும்னு நினைச்சாலுமே எல்லாத்துக்குமே
மட்டுமே அதில் ரிசோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீயாக தான் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஆப்டிடியூடுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லவே இல்லை. ஸோ அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 99% எந்த கம்பெனிலையுமே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்காது. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னாலும் அது மோஸ்ட்லி MCQ தான் இருக்க போகுது. ஸோ ABCD ஏதாவது ஒன்று போடுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு 4-5 கம்பெனிக்கு நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போவீங்க. அப்படி மட்டும் போயிடாதீங்க. ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்டிடியூட் ரவுண்டு கிளியர் பண்ணலாம். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஓகே நான் போய் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எதுவுமே முடியாது லைஃப்பில். ஆக்சுவலி ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு சம்திங் அந்த கப்பை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஃபைனலி என்னென்ன வெப்சைட்ஸில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா இந்தியா பிக்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் ஒரு டாப்பிக்கும் செப்பரேட்டாக அதுக்கான ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா பிக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ப்ரிப்பின்ஸ்டா, interviewbit.com, testbook.com, ஸோ இந்த மாதிரியான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் தேடி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ண முடியும். ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம ஒரு 1 month உட்காந்து படித்தா போதும் இந்த எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டு ஈஸியாக நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எனக்கு தேடி படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னா உங்களுக்கு யுடமியில் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்ட்ரக்சர்டாக என்னென்ன டாபிக்ஸ் எப்போ படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் இருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே அதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் guys. Do what you love guys. Bye. Take care.